உங்கள் பிமல் ரத்நாயக்க நான் கதைக்காத ஒரு விடயத்தை, நான் சொல்லாத ஒரு விடயத்தை இந்த பாராளுமன்றத்திலே சொல்லி 8 நாட்கள் ஒரு தமிழ் பாராளுமன்ற உறுப்பினரை அது எதற்காக செய்யப்பட்டது என்றால் இந்த உள்ளூராட்சி சபையிலே எனது குரல் வலையை நெறித்தால் வெல்லலாம் என்று நினைத்தார்கள். நான் இந்த பாராளுமன்றத்திலே உண்மையான தமிழனாக இருக்க விரும்புகிறேன். ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். இந்த பாராளுமன்ற இதை சொல்வதற்கு கூட பயப்படுகிறார்கள். ஏனென்றால் நேற்றைய தினம் நான் ஒரு பாயிண்ட் ஆஃப் ஆர்டர் கேட்டதற்காக ஒரு தமிழனாக என்னை வெளியேற்றி இருக்கிறார்கள். நடந்து முடிந்த ஊராட்சி மன்ற தேர்தல் தொடர்பிலே இலங்கை தமிழரசு கட்சி கசிப்பை வழங்கி பணத்தை வழங்கித்தான் இந்த தேர்தலில் வென்றதாக விமல் ரத்நாயக்கா அவர்கள் நேற்று ஒரு பதிவை இந்த உயர்ந்த சபையிலே மேற்கொண்டிருந்தார். அவருடைய இந்த பதிவை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். மதிப்புக்குரிய பிரதேச சபாநாயகர் அவர்களே, ஹோனரபிள் ஹேஷான் விதானே அவர்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய சிறப்புரிமை தொடர்பான இந்த விவாதத்திலே நான் கலந்து கொள்வதில் பெருமைப்படுகிறேன். ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். நாங்கள் ஒரு வீர தமிழினம். திரும்பவும் தமிழிலே சொல்கிறேன். வீர சிங்களவர்கள் என்று ஒரு இடத்தில் இல்லை, வீர முஸ்லிம்கள் என்று இல்லை. நாங்கள் வீர தமிழினம். தேசிய தலைவருடைய வரலாற்றிலே வந்த எங்களுடைய வீர தமிழினத்துக்கு எங்களுக்கு ஒருபோதுமே பாதுகாப்பு என்பதை நாங்கள் கேட்கப் போவதில்லை. ஆனால் உங்களுடைய உறுப்பினரை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் சொல்லுங்கள். நேற்று இதற்காக தான் என்னை வெளியே அனுப்பினார்கள். அதே நேரம் நாங்கள் ஒருபோதுமே பாதுகாப்பு கேட்க போவதில்லை. Okay, you may proceed to the topic. நாங்கள் என்னுடைய நேரத்தை குறைப்பதற்காக தயவுசெய்து நேரத்தை அதிகரித்து தாருங்கள். நாங்கள் ஒருபோதுமே பாதுகாக்க கேட்க போவதில்லை. இந்த பாராளுமன்றத்துக்கு நான் பயணிக்கின்ற ஒவ்வொரு நாட்களும் தன்னந்தனியாகத்தான் பயணிக்கிறேன். எனக்கு எந்த பாதுகாப்பும் இல்லை. பாதுகாப்பை எடுத்திருக்கிறார்கள், வாகனங்களை எடுத்திருக்கிறார்கள், எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் மிகவும் கவலையானது என்றால் ஒரு பாராளுமன்ற சிறப்புரிமை என்றொன்று பார்லிமெண்ட் பிரிவிலேஜ் ஆக்ட் ஒன்று இருக்கிறது ஐயா. இந்த ஆக்டை நான் தமிழில் சொல்ல விரும்புகிறேன். இந்த ஆக்டிலே தெளிவாக சொல்லியிருக்கிறது ஷெட்யூல் ஏ, ஷெட்யூல் பி என்று 2 ஷெட்யூல் போட்டு இருக்கிறார்கள். இந்த ஆக்டை தயவு செய்து படித்து பாருங்கள். இதிலே எந்த பாராளுமன்ற உறுப்பினர், அதிலே செக்ஷன் 4 சொல்லுகிறது, எந்த பாராளுமன்றத்துக்கும் பாராளுமன்றத்தில் கதைக்கப்பட்ட விடயங்களை திருப்பிப்படுத்துவது பீனல் கோட் செக்ஷன் 119 படி 7 வருடங்கள் தண்டிக்கப்படக்கூடிய குற்றம். உங்கள் பிமல் ரத்நாயக்க நான் கதைக்காத ஒரு விடயத்தை, நான் சொல்லாத ஒரு விடயத்தை இந்த பாராளுமன்றத்திலே சொல்லி 8 நாட்கள் ஒரு தமிழ் பாராளுமன்ற உறுப்பினரை அது எதற்காக செய்யப்பட்டது என்றால் இந்த உள்ளூராட்சி சபையிலே எனது குரல் வலையை நெறித்தால் வெல்லலாம் என்று நினைத்தார்கள். நான் இந்த பாராளுமன்றத்திலே உண்மையான தமிழனாக இருக்க விரும்புகிறேன். நான் நினைத்திருந்தால் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களுக்கு கை காட்டாமல் விட்டிருந்திருக்கலாம். ஆனால் நான் ஒருபோதும் அப்படி செய்யவில்லை. நான் யோசித்தது எனது தனிப்பட்ட பாராளுமன்ற பதவிகள் போனாலும் பரவாயில்லை, ஏதோ ஒரு தமிழினம் வெல்ல வேண்டும் என்றதற்காக. இந்த பார்லிமெண்ட் பிரிவிலேஜ் ஆக்டிலே இருக்கிறது, 5வது செக்ஷனில் இருக்கிறது. இந்த பாராளுமன்றத்துக்கு யாராவது ஒரு பாராளுமன்ற உறுப்பினரின் குறையை திரிவுபடுத்தி கூறினால் அவர் இந்த பீனல் கோட் செக்ஷன் 119 படி இதை தயவு செய்து வாசியுங்கள், கொண்டு போய் இது நீங்கள் அடித்து தந்த புத்தகம். அதிலே 7 வருடம் imprisonment, 7 வருடம். Honorable member, could you please subject your speech to the original private member's motion presented by Hesha Vitanage, please? Can you please talk on that topic, please? Yeah, I am talking about the Parliament Privilege Act. Can't I talk about the Parliament Privilege Act? You are the original private member's motion brought by Honorable Hesha Vitanage. Yes, that is can you read that first and then reply to that? Honorable Speaker, that is also regarding the Parliament Privilege. I am talking about the Parliament Privilege Act. Why you are disturbing me in that such manner? I have never gone anything out of this. Please understand. இந்த பாராளுமன்ற இதை சொல்வதற்கு கூட பயப்படுகிறார்கள். ஏனென்றால் இந்த பாராளுமன்ற பிரிவிலேஜ் ஆக்டிலே இருக்கிறது. பிமல் ரத்நாயக் அவர்கள் செய்தது ஒரு பாரிய குற்றம் என்று இந்த பாராளுமன்றத்திலே இந்த பாராளுமன்ற உறுப்பினரின் சிறப்புரிமையை நீக்கப்பட்டதற்காக உங்களால் நடவடிக்கை எடுக்க முடிந்தால் நீங்கள் ஒரு நியாயமான உண்மை பேசுகின்ற ஒரு அரசாங்கம். ஆனால் எவ்வளவு கவலைக்குரிய விடயம் என்று எடுத்து பாருங்கள். ஒரு காலத்திலே எங்களுடைய தமிழீழத்திலே ஒவ்வொரு பெண்ணும் இரவு 12 மணிக்கும் துணிந்து நடமாடலாம். ஆனால் இன்று பாராளுமன்ற ஒரு நாளைக்கு 28 கொலை விழுகிறது. இதுவரை அரசாங்கம் இந்த பாராளுமன்றத்தை எடுத்தது பிறகு 28 கொலை விழுந்திருக்கிறது ஐயா. ஆனால் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக நான் இன்று வரை ஒரு போலீஸ் பதவி இல்லாமல் தான் நான் உங்களுக்கு கடிதம் தந்திருக்கிறேன். உங்களுடைய கடிதம் போலீஸ் பதவிக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது. ஆனால் இன்று வரை எனது பாதுகாப்பு இல்லாமல் தான் நான் திரிகிறேன். எனக்கு அது பிரச்சனை இல்லை. இந்த பாராளுமன்றத்திலே பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு சிறப்புரிமை ஒன்று எப்போதுமே மீறப்படுகிறது.
தமிழனாக நேற்றைய தினம் நான் ஒரு பாயிண்ட் ஆஃப் ஆர்டர் கேட்டதற்காக ஒரு தமிழனாக என்னை வெளியேற்றி இருக்கிறார்கள். நான் இந்த தூசணமான வார்த்தைகளோ இல்லை யாரையும் பேசியோ ஒன்றுமே கதைக்கவில்லை. எழும்பி ஹானரபிள் சேர்பர்சன் என்று கேட்டு ஒரு பாயிண்ட் ஆஃப் ஆர்டர் கேட்டதற்காக தான் என்னை வெளியேற்றி அனுப்பியிருக்கார்கள். நான் யாரையுமே பாதிக்க கதைக்கவில்லை. இது ஒரு பாராளுமன்ற சிறப்புரிமை மீறல். இந்த பிரிவிலேஜ் ஆக்டையும் இந்த ஸ்டாண்டிங் ஆர்டரையும் தயவு செய்து உங்களுடைய 159 பாராளுமன்ற உறுப்பினர்களையும் படிக்க சொல்லுங்கள். நான் உங்களிடம் மிகவும் பணிவாக கேட்கிறேன். நான் உங்களை சந்தித்து உங்களிடம் அந்த 27ஆம் தேதி அந்த கடிதத்தை தந்தேன். உங்களுடன் எவ்வளவு அன்போடு கதைத்தேன். நான் கேட்டது ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக என்னுடைய பிரிவிலேஜ் மீறப்பட்டிருப்பதை தாங்கள் செய்யுங்கள். ஆனால் செக்ரட்டரி ஜெனரல் சொல்லி இருக்கிறார் நான் அவ்வாறான கடிதம் தரவே இல்லை என்று. அது மறுபடியும் இந்த செக்ஷன் 5 படி மீண்டும் தண்டிக்கப்படக்கூடிய குற்றம். இது இன்று நேற்றல்ல, காலங்காலமாகவே தமிழ் மக்களுக்கும் முஸ்லிம் மக்களுக்கும் இந்த பாராளுமன்றத்திலே நடக்கின்ற ஒரு விடயம். இந்த விடயத்தை நான் சொல்வது என்னென்றால், இந்த விடயத்தை நாங்கள் நிவர்த்தி செய்யாவிடில், Honorable member, your time is up. நன்றி ஐயா, நான் முடிக்கிறேன். இந்த விடயத்தை நிவர்த்தி செய்யாவிடில் இது எங்களுக்கு ஒரு பாரதூரமான விளைவை ஏற்படுத்தும். இந்த சந்தர்ப்பத்தை தந்த எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் ஹானரபிள் ஹேஷா விதானி அவர்களுக்கு உண்மையிலே மனமார்ந்த நன்றிகள். Thank you. Honorable member, I did acknowledge the receipt of that letter when you brought this matter up yesterday. I just want to make a note of that. விதானகை அவர்களுடைய தனிநபர் பிரேரணையின் ஊடாக நான் ஒரு பதிவை மேற்கொள்ள விரும்புகிறேன் உங்களுடைய அனுமதியோடு. மிக முக்கியமாக நேற்றைய தினம் இந்த நாடாளுமன்ற உயர்ந்த சபையிலே இந்த நாட்டுடைய அமைச்சர் பிமல் ரத்நாயக்கா அவர்கள் தெரிவித்த ஒரு கருத்துக்கு நான் ஒரு பதிலீடு செய்ய வேண்டிய தேவை எங்களுக்கு இருக்கிறது. நடந்து முடிந்த ஊராட்சி மன்ற தேர்தல் தொடர்பிலே இலங்கை தமிழரசு கட்சி கசிப்பை வழங்கி பணத்தை வழங்கித்தான் இந்த தேர்தலிலே வென்றதாக பிமல் ரத்நாயக்கா அவர்கள் நேற்று ஒரு பதிவை இந்த உயர்ந்த சபையிலே மேற்கொண்டிருந்தார். அவருடைய இந்த பதிவை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். அவர் அந்த பதிவை மீளப்பெற வேண்டும். உண்மையாக ஒரு நியாயமான ஜனநாயகவாதியாக இருந்தால் அவர் அரசியல் ரீதியாக காழ்ப்புணர்ச்சியற்ற இனவாதமற்ற ஒரு அரசியலை இந்த நாட்டிலே அவர் செய்ய விரும்புகிறார் என்றால், இனங்களை மதிக்கிறார் என்றால், தன்னுடைய அந்த கருத்தை அவர் மீளப்பெற வேண்டும் என்பதை நான் இந்த இடத்திலே பதிவு செய்கிறேன். மிக முக்கியமாக 1940களில் கௌரவ பிரதி சபாநாயகர்களே உங்களுக்கு தெரியும், தமிழர்களுடைய தேசிய தந்தை செல்வநாயகம் அவர்களால் உருவாக்கப்பட்டு 2004ஆம் ஆண்டுகளில் மீண்டும் 27 வருடங்கள் கிடப்பில் இருந்த இலங்கை தமிழரசு கட்சியை தமிழர்களின் தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்கள் வெளியிலே கொண்டு வந்து ஒரு அடையாளமாக தரப்பட்ட கட்சி. ஒரு காலமும் இலங்கை தமிழரசு கட்சி யாருக்கும் மதுவை வாங்கி கொடுப்பதோ அல்லது மதுவுக்கான அனுமதிகளை பெறுவதோ அல்லது மதுசாலைகளை திறப்பதற்கோ சம்மதம் தெரிவித்த ஒரு கட்சியும் அல்ல, அதற்காக உடந்தையாக இருந்த கட்சியும் அல்ல. அதேபோல நாங்கள் பணம் வழங்கி ஒரு காலமும் வாக்கு பெற்றவர்கள் அல்ல. ஒரு தேசிய இனத்தினுடைய தமிழ் தேசிய இனத்தினுடைய அடையாளத்தை, அவர்களுடைய இருப்பை, அவர்கள் இந்த மண்ணிலே வாழ வேண்டியதற்கான வாழ்க்கை முறையை இழந்து போன இறமையை மீட்பதற்காக போராடுகின்ற ஒரு தனித்துவமான இனத்தினுடைய ஒரு விடுதலை இயக்கம் தான் இலங்கை தமிழரசு கட்சி. ஆகவே பிரதி சபாநாயகர் அவர்களே, நான் நினைக்கிறேன் நீங்கள் ஒரு இனம் சார்ந்தவர். இந்த நாட்டில் Sridharan, could you make your speech with regard to the private members motion, please, with regard to the topic at hand? கவனத்திலே கொண்டு தயவு செய்து இந்த விடயங்கள் சரியான முறையில் இனங்களுக்கு இடையிலான ஒற்றுமைகள் கவனிக்கப்பட வேண்டும், அணுகப்பட வேண்டும் என்பதை நான் மீண்டும் பதிவு செய்கிறேன். பொறுப்போடு எங்களுடைய கட்சி சார்பாக, எங்களுடைய கட்சி அப்படியான கசிப்போ பணமோ வழங்குகின்ற கட்சி அல்ல என்பதை மீண்டும் பதிவு செய்கின்றேன்.